வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா, 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 உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
සමාජ මාධ්‍ය හරහා සහභාගී වෙන අපේ ඇදලිවන්තයන් ඔබත් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සාදරයෙන් පිළිගන්නවා. පාස්කු ඉරිදිනට මම ඔබ සාදරයෙන් உத்தியோகம் சத்துடன் பிரீத்தியங் பிலிகන්නவா உயிர் ஆன்லைன் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடும் கௌரவத்தோடு வரவேற்கிறோம். அதே போல பஸ்கா, அதே போல உயிர்த்தெழுந்த நாளிலே வந்திருக்கிறதான அத்தனை பெரிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உங்களை வரவேற்கிறோம். පාස්කු ඉරිදින කියන්නේ මොනතරම් තේජාන්විත දවසක්ද. ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் நாள் என்பது மிகவும் எவ்வளவு பெரிதான மகத்துவமான நாளாக இருக்கிறது. ஐதிஹාසයේ ශ්‍රේෂ්ඨම දිනයක්. ஆகவே சரித்திரத்திலே மிகவும் முக்கியமான நாளாக இருக்கிறது. අපිට කවදාත් අමතක කරන්න බැරි දවසක්. ஆகவே ஒரு நாளும் நம்மளால மறக்க முடியாத நாளாக இருக்கிறது. මාසිකුරාද කිව්වා වගේ මේ දවස් තුන තමයි අපේ මනුෂ්‍ය ඉතිහාසය විතරක් නෙමෙයි සර්ව ලෝක ඉතිහාසයේ தீந்துமத் දවස් කීපයක්. ஆகவே நான் வெள்ளிக்கிழமை பெரிய வெளியிலே சொன்னது போல உலகத்துடைய சகல உலகத்துடைய சரித்திரத்தை மாற்றி அமைத்ததான கதையாக இருக்கிறது இந்த நாட்கள். නමුත් මාසිකුරාදා තිබුණ කතාවේ පටන් ගැනීම අවසන් වෙන්නේ ඉරිදා. ஆகவே இந்த பெரிய வெளி தினத்திலே ஆரம்பிக்கப்பட்டதான இந்த கதை முடிவடைகிறது ஞாயிற்றுக்கிழமை நாளிலே. මාසිකුරාදාදී මා වෙනුවෙන් මගේ යේසුස් ඔබ වෙනුවෙන් ඔබගේ යේසුස් වහන්සේ ජීවිතය පුද කෙරුවා. පාස්කු ඉරින්ද කියන්නේ ඔබ වෙනුවෙන් මා වෙනුවෙන් ජීමේ මරණය පරාජය කරගෙන උත්තාන අධ්‍යක්ීමක් දුන්න යේසුස් වහන්සේගේ දවස. ஆகவே நம்முடைய என்னுடைய உங்களுடைய இயேசு நமக்காக அந்த வெள்ளிக்கிழமை நாளிலே மரித்தார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே உங்களுக்காக எனக்காக இந்த இயேசு உயிரோடு கூட எழும்பினார். දැන් උන්වහන්සේගේ මරණයෙන් ඒ පූජාවෙන් අපි සදා කාලටම ඒ වගේ ඒ ප්‍රේමය ක්‍රියාව පූජා ගැන අපි කතා කරන්න යනවා. නමුත් මම කියන්නම් සෝහන හිස් කරන ඒ කතාව තමයි මටත් ඔබටත් වැඩියෙන්ම බලපාන ඕන කතාව. ஆகவே வெள்ளிக்கிழமை நாளிலே உங்களுக்காக எனக்காக அந்த தியாக பலியை நாங்கள் நினைவு கூற வேண்டும், அதை சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட அந்த மூன்றாவது நாளிலே அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அந்த கல்லறை வெறுமையாகினதான அந்த காரியம்தான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. මම හිතාගෙන හිටියා පාස්කු ඉරිදින නැතුව කොහෙද අපේ බලාපොරොත්තුව. நான் யோசித்தேன், இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிறு இல்லாவிட்டால் எங்கே நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கும். පාවුතුමා කියනවා පළවෙනි කොරින්ති පළවෙනි පරිච්ඡේදය 13 සිට 19 කියනවා මලවුන්ගේ නැගිටීමක් නැත්තම් ක්‍රිස්තුස් වහන්සේත් තාමත් මරණේ ඉන්නේ. முதலாவது கொரிந்தியர் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை கவனிக்கும் போது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. ක්‍රිස්තුස් වහන්සේ තාමත් මැරිලා නම් එනම් මගේ දේශනාව නිෂ්ඵලයි පාවුතුමා කියනවා. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். ඔබගේ ඇදහිල්ලත් නිෂ්ඵලයි. உங்களுடைய விசுவாசம் விருதா இருக்கும். මොකටද චර්ච් ආවේ? எதுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்க? ඇයි අපි අද ඉරුදින ඉන්නේ? ஏன் ஞாயிற்றுக்கிழமையில இங்க இருக்கிறோம்? මැරිච්ච දෙවි කෙනෙක් ගැන සින්දු කියන්නද? ஆகவே இந்த மரித்த தெய்வத்தை குறித்து பாடல் பாடும்படியாக, මැරිච්ච දෙවි කෙනෙක්ගේ වචනයක් ගැන අහගෙන ඉන්නද? ஆகவே இந்த மரித்த தெய்வத்துடைய வார்த்தையை கேட்கும்படியாகவா? පාවුතුමා කියනවා ක්‍රිස්තුස් වහන්සේ නැගිටේ නැත්තම් ඒ කියන්නේ අපිත් නැගිටින්නේ නැහැ. ஆகவே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் நாங்களும் எழுந்திருக்க மாட்டோம். ක්‍රිස්තුස් වහන්සේ නැගිටේ නැත්තම් ඒ කියන්නේ අපේ හිතවත් අය නිව්ටන් සහෝදරයා වගේ අපේ පවුලේ අය අපේ යාළුවෝ යේසුස් වහන්සේ තුල මිය යන අය ඔවුනුත් නැගිටින්නේ නැහැ. ஆகவே கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் நம்முடைய சகோதரர்கள், ஆண்டவருக்குள்ள இருந்த நண்பர்கள், பிரதர் நியூட்டன் ஆண்டவருக்குள்ள எழுந்திருக்க முடியாது. ඒ කියන්නේ අපිට තියෙන්නේ මේ తాවකාලික ජීවිතය විතරයි. ஆகவே எங்களுக்கு இருக்கிறதான தற்காலிக வாழ்க்கை தான் இருக்கிறது. පාවුතුමා කියනවා ක්‍රිස්තුස් වහන්සේ තුල බලාපොරොත්තු තිබෙන්නේ මේ తాවකාලික ජීවිතේ විතරක් නම් අපි ගැන තමයි වැඩිම අනුකම්පා කරන්න ඕනේ. ஆகவே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படக்கூடியவர்களாய் இருக்கும். යේසුස් වහන්සේ මියගොස් සිටියන් නම් එයින් අදහස් වෙන්නේ උන්වහන්සේ අපේ පාපයට මිල ගෙව්වා. ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்திருப்பார் என்றால் அவர் நமக்காக கிரயம் செலுத்தி விட்டார். නමුත් කොහොමද අපි දන්නේ මේ මිලේ ඇති කියලා? ஆகவே இந்த காரியம் நடந்தது என்று எப்படி நமக்கு தெரியும்? මම වැරදක් කරලා මම හිරගෙදරේ දැම්ම නම් මගේ තාත්තා ඇවිල්ලා ගෙව්වා නම් කොහොමද මම දන්නේ ඒ ගෙවීම ඇති කියලා? ஆகவே நான் பிழை செய்தது நிமித்தமாக சிறைச்சாலையை போடப்பட்டிருப்பேனானால் என்னுடைய தகப்பனார் வந்து எனக்காக கட்டணம் செலுத்தி கிரயம் செலுத்தி என்னை மீட்டிருப்பாரானால் எப்படி எனக்கு அது தெரியும்? මාව නිදහස් කරන්න ඕන.
அந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். තාත්තා කෝටි ගාණක් කියලා මම තාම හිරේ ඉන්නවද? තේරුමක් තියනවද ගෙවන්න එක? என்னுடைய தகப்பனார் கோடி கணக்காக பணத்தை கட்டி இருக்கிறார். இதை ஆனா இன்னும் நான் சிறைச்சாலையில் இருந்தால் என்ன அர்த்தம்? කොහොමද අපි දන්නේ අපේ පාපෙන් අපිට ගෙවිලා තියනවා කියලා? ඒක අපි නිදහස් කියලා. ஆகவே இந்த பாவத்துக்காக கட்டணம் செலுத்தப்பட்டிருக்கு, கிரயம் செலுத்தப்பட்டிருக்குது என்று எப்படி எங்களுக்கு தெரியும்? எப்படி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? පාපේ මිලය මරණය. பாவத்தின் சம்பளம் மரணம். යේසුස් වහන්සේ පාපේ මිලය ගෙවනවා. ஆகவே இயேசுவானவர் இந்த பாவத்துக்கான கட்டணத்தை கிரயத்தை කොහොමද செலுத்திவிட்டார். දන්නේ අපි සමා ලැබිලා අපි නිදහස් කියලා? ஆகவே எப்படி தெரியும் நாம் மன்னிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று? යේසුස් වහන්සේගේ උත්ථානය. இயேசுவின் உயிர்த்தெழுதல். උන්වහන්සේට පමණයි කියන්න පුළුවන් සෝහන හිස් කියලා. அவருக்கு மாத்திரம் சொல்ல முடியும் கல்லறையானது வெறுமையா இருக்கிறது என்று. අපි මැරිච්ච දෙවි කෙනෙක් අදහනවා නම් අපි නම් ඇත්තටම කාලකන්නිසනගක්. ஆகவே மரித்த ஒரு தெய்வத்தை நாங்கள் கும்பிட்டு கொண்டிருப்போமா இருந்தால் நாங்கள் பரிதபிக்கக்கூடிய மனிதர்கள். නමුත් අපේ යේසුස් ජීවමානයි. ஆனால் හලෙලූයා. இயேசு ஜீவிக்கிறவர். උන්වහන්සේ අද මම ගියා සිස්ටර් මානෙල්ට කතා කරන්න. சிஸ்டர் மானல் இடத்துல பேசும்படியாக நான் போனேன். නිව්ටන් සහෝදරයාගේ වයිෆ් சிஸ்டர் பிரதர் நியூட்டன் சகோதரருடைய மனைவி මට කියනවා සිකුරාදා දෙවියන් වහන්සේට වචනයක් දෙනවා. வெள்ளிக்கிழமையிலே ஒரு வார்த்தை கொடுத்ததை குறித்து எனக்கு சொன்னார். මරණේ මාර්ගය මට අයිති කියලා දෙවියන් වහන්සේ යාට කියනවා. மரணத்தின் வழி எனக்கு சொந்தமானது என்று அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார். මරණේ මාර්ගය දැන් යේසුස් වහන්සේට අයිති, පාපෙට නෙමෙයි අයිති, යක්ෂයට නෙමෙයි අයිති, සෝහනට නෙමෙයි අයිති. දැන් අයිතිය තියෙන්නේ දෙවියන් වහන්සේට. මරණේ මාර්ගයේ අපි යනකොට ඒක తాවකාලික ගමනක්, මන්ද සදාකාලින අත්දැකීමක් ලැබිලා තියෙනවා අපට. හලෙලූයා. ஆகவே மரணத்தின் வழி பாதாளத்துக்கோ சாத்தானுக்கோ உலகத்துக்கோ அல்ல, அது ஆண்டவருக்கான வழியா இருக்கிறது. மரணத்தின் பின்பாக உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அது ஆண்டவர் நமக்கு கிடைத்ததான ஆசீர்வாதம். කුරුසිය අපේ ඇදහිල්ලේ කේන්ද්‍රයයි. ஆகவே சிலுவையானது எங்களுடைய விசுவாசத்தின் நங்கூரமாய் இருக்கிறது. කුරුසිය පටන් ගැනීම සිකුරාදා. ஆகவே சிலுவை ஆரம்பிக்கிறது வெள்ளிக்கிழமை. කුරුසිය අවසන් පිටුව ඉරිදා. ஆகவே இந்த சிலுவையினுடைய கடைசி பக்கம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த කුරුසිය ඇනගසපු යේසුස් වහන්සේ ඉරිදා සෝහනෙන් නැගිට්ටා. ஆகவே சிலுவையிலே அறையப்பட்டதான இந்த இயேசு கிறிஸ்து இந்த கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பினார். මුල් සභා නායකයන්ට මේ නැවත නැගිටීම ගැන ඒ තිබෙන විශ්වාසය කොහෙන්වත් සොලවන්න බෑ. ஆகவே ஆரம்ப கால சபை தலைவர்களுக்கு உயிர்த்தெழுதல் என்பது கலந்து ஆலோசிக்கக்கூடிய காரியமாக இருக்கவில்லை. அது அசைக்க முடியாததா இருந்தது. ඔවුන්ගේ ජීවිතය පුද කරන්නට ඔවුන් ලෑස්ති වෙලා හිටියා. அவர்களுடைய உயிரையும் கொடுப்பதற்காக தங்களை ஆயத்தம் செய்திருந்தார்கள். ඔවුන් අත්දැකපු මොන පීඩා අත්දැක්කේද ඔවුන්? அவர்கள் அனுபவித்ததான உபத்திரம் எவ்வளவு கொடிதா இருந்தது. සෙනෙටරින් සභාවට කැඳවනකොට කිව්වා උඹලා ඕනම දේශනා කරන්න, නමුත් යේසුස් වහන්සේ නැවත නැගිට්ටා කියලා දේශනා කරන්න එපා. ஆகவே ஆலோசனை சங்கத்தில் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், வேற எது வேணாலும் பிரசங்கம் பண்ணுங்கள், ஆனால் இயேசு உயிரோடு எழும்பினார் என்று பிரசங்கிக்கப்பட வேண்டாம். ඒ ගෝලියෝ කියනවා අපිව හිරේ දාන්න. මන්ද අපි දැකපු දේ අපි ඒකට බොරු වෙන්න බෑ. අපි දැක්ක අපේ යේසුස් වහන්සේ ජීවමානයි. අපි ඒ ගැන අපි දේශනා ஆகவே කරනවා. அவர்கள் හලෙලූයා. சொன்னார்கள், நாங்கள் இந்த காரியம் செய்வதன் மூலமாக நீங்கள் சிறையிலே போட வேண்டியதா இருந்தால் போடுங்கள், ஆனால் இயேசு உயிரோடு எழும்பினதை நாங்கள் கண்டோம். අපේ அதை பிரசங்கிப்போம். අපේ ප්‍රශ්න තමයි වර්තමාන කිතුණුවන් බොහෝ දෙනෙක් ජීවත් වෙන්නේ සිකුරාදා තුලින් නෙමෙයි, ඉරිදා තුලින් නෙමෙයි. ඔවුන් ජීවත් වෙන්නේ සෙනසුරාදාවල. ஆகவே இந்த இருக்கிறதான ஆண்டவருடைய பிள்ளைகள் வெள்ளிக்கிழமை அல்ல, மற்ற நாளில் அல்ல, அவர்கள் சனிக்கிழமையில் தான் வாழுகிறார்கள். සිකුරාදා ගැලවීම ලැබෙනවා. வெள்ளிக்கிழமையிலே ரட்சிக்கப்படுகிறார்கள். නමුත් ඉරිදායේ නැගිටීමේ බලය අත්දැකීම නැහැ. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலே உயிர்த்தெழுதலின் அனுபவம் இல்லை. ඔවුන් නිකන් අතරමං වෙලා තිනවා කියලා සෙනසුරාදාවල. அவர்கள் சனிக்கிழமை ஆகும்போது இடையிலே நடுவிலே சிக்கப்பட்டிருக்கிறார்கள். සිකුරාදාවේ තියෙන ආදරය, ප්‍රේමය, කරුණාව, දයාව, සමාධීම ඒව ඔක්කොම අත්දැකලා තියෙනවා. ஆகவே இந்த வெள்ளிக்கிழமையிலே கிடைக்கிறதான மன்னிப்பு, விடுதலை, சமாதானம் எல்லாம் அனுபவிக்கிறார்கள். නමුත් ඉරිදා නැවත නැගිටීමේ බලය අත්දකින්නේ නැහැ. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். රෝම 8:11 මේ පදය කටපාඩම් කරන්න, හිතට ගන්න. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். යේසුස් වහන්සේව මලවුන්ගෙන් නැගිටු තනන් වහන්සේ, දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේගේ බලය ඔබ තුල වාසය කරනවා. right? සිටිනවා නෙමෙයි, ක්‍රියා කරනවා නෙමෙයි, වාසය කරනවා. இருப்பது அல்ல, செயல்படுவதல்ல, அது வாசமாய் இருக்கிறது. Holy Spirit එකේ ඇඩ්‍රස් එක කොහෙද තියෙන්නේ?
பரிசுத்தாவினுடைய அட்ரஸ் எங்க இருக்கிறது? Holy Spirit ලියුමක් ලියනවා කොහටද ලියුම ලියන්නේ ස්වර්ගයටද? பரலோகத்துக்கு මේ පදේ பரிசுத்தாவினுடைய අනුව குறித்து எழுத address එක வேண்டும். තියෙන්නේ ඔබගේ හදවත. அந்த හලෙලූයා. பரிசுத்தாவினுடைய வாசம் செய்கிற இடம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய இருதயத்தில். දැන් එපිස පොතේ මම පොඩි මතක් කිරීමක් කරන්න. ஆகவே எபேசியர் புத்தகத்தில் சில காரியங்களை ஞாபகப்படுத்துகிறேன். පළවෙනි ඉරිදා මම කියපු දේ. முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நான் சொன்ன காரியம், ඔබත් මාත් අපායට තීන්දුව කරපු සෙනගක් අපි. நீங்களும் நானும் நரகத்துக்காக நியமிக்கப்பட்ட ஜனங்கள். යක්ෂයාගේ පාලනයේ பிசாசனுடைய அடிமைத்தனத்தில், අඳුර ලෝකේ அந்த இருளின் வாழ்க்கையிலே, පාපේ වැටිලා பாவத்திலே விழுந்து අපායට යන ගමනේදී இந்த நரகத்துக்காக போன பயணம், දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමෙන් අපිව ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපිව බේර ගන්නවා. ஆகவே தேவனுடைய அன்பின் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே கொண்டு අපිව வந்தார். ජීවත් කරනවා. நம்மை வாழ வைத்தார். දරුකමට ගේනවා. பிள்ளை என்கிற பாக்கியத்துக்குள்ளே கொண்டு පවුලට வந்தார். එකතු කරනවා. குடும்பத்திலே சேர்த்தார். උරුමයක් දෙනවා. உரிமையை கொடுத்தார். පරමාර්ථයක් දෙනවා. ஒரு நோக்கத்தையும் கொடுக்கிறார். මම කියපු අනිත් දේ තමයි ආත්මයන් වහන්සේ තුල ඔබව මුද්‍රා කෙරුවා කියලා. அடுத்ததாக நான் சொன்ன காரியம் தான், ஆவியானவருக்குள்ளே உங்களை முத்திரையிட்டிருக்கிறார். ආත්මයන් වහන්සේ සිටින්නේ ඔබ තුල. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, නමුත් අපි ආත්මයන් වහන්සේගේ ක්‍රියාව මේ නැවත නැගිටීමේ බලය අපි අත්දකින්නේ නැති හේතුව ඇයි? අපි ඕක හිර කරලා තියෙනවා. ஏனென்றால் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த உயிர்த்தெழுதி வல்லமையை அனுபவிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், සමහර අය நாங்கள் இறுகி போயிருக்கிறோம். සමහර අය දන්නෙත් නැහැ තියෙනවද කියලා. சிலருக்கு தெரியாது உள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்றார். මම ළඟදී මම මේ ලොකු ගමනක් ගිහලා මගේ ෆෝන් එකේ බැටරි එක බැස්සා. நான் ஒரு பெரிய பயணம் போயிருக்கும் போது என்னுடைய போனுடைய பேட்டரி කාර් போயிட்டது. එකේ චාර්ජර් තියෙන ඔක්කොම තියෙන එදා නම් මොකුත් නැහැ. ஆகவே சார்ஜ் எல்லாம் இருக்கும் அன்றைக்குன்னு பார்த்து அது ஒன்றுமே இல்லை. පැය ගාණක් මම යනවා ෆෝන් බැටරි එක ඩෙඩ්. ஆகவே பல மணித்தியாலம் கொண்டு வருகிறேன், போனுக்கு ஒரு பேட்டரி கொண்டு මම வருகிறேன். ගෙදර ගියන් පස්සේ මම බෑග් එක ගන්නකොට මම දැක්කා මගේ ඇතුලේ හොඳ පවර් බැංක් එකක් තිබුණා. நான் போயிருக்கும் போது அந்த பேக்ல திருப்பி பார்க்கும்போது நல்ல பவர் பேக் ஒன்று இருந்தது. ෆාස්ට් චාර්ජින් පවර් බැංක් එකක්. ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணக்கூடியதான මගේ பவர் ෆෝන් பேக். එක 3-4 සැරයක් charge කරන්න පුළුවන්. ஆகவே என்னுடைய போனை 2-3 தடவை சார்ஜ் பண்ணலாம். අනේ දෙයියනේ පැය 5ක් ගියානේ ෆෝன் එක බැටරි එක නැහැ කියලා. ஆனா அரை மணித்தியாலம் போகும்போது பேட்டரி போயிருச்சு. පවර් බැංක් එක තිබ්බා නමුත් දන්නේ නැහැ. பவர் பேக் இருந்துச்சு, 5 மணித்தியாலத்துக்குள்ள செஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு தெரியாது இருந்தது. ගොඩාක් හිතනවන්ට ආත්මයන් වහන්සේගේ පවර් බැංක් එකේ තියෙනවා දන්නේ නැහැ. அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய அந்த பவர் பேக் இருக்கிறதா ஆனால் தெரியாமல் இருக்கிறது. නැත්නම් පවර් බැංක් එකේ තියෙනවා වයර් එක නැහැ. ஆனா சில வேளைகளில் பவர் பேக் இருக்கிறது, வயர் இல்ல. නැත්නම් පවර් බැංක් එකේ තියෙනවා වයර් එකේ තියෙනවා වැරදි වයර් එක. ஆகவே பவர் பேக்கும் சில வேளைகளில் இருக்கிறது, வயரும் இருக்கிறது. නැත්නම් ෆෝන් එක අවුල්. ஆனால் போன் பிரச்சனையா இருக்கிறது. ආත්මයන් වහන්සේ අප තුල සිටිනවා. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். යේසුස් වහන්සේ මලවුන්ගෙන් නැකිට්ටපු ඒ ආත්මයන් වහන්සේගේ බලය අප තුල සිටිනවා. ஆகவே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. දැන් මම ඔබට පොඩි දේවධර්මයේ පාඩමක් දෙන්නද? இந்த கால வேளையில உங்களுக்கு ஒரு இறையியலின் பாடத்தை கொடுக்கட்டுமா? පළවෙනි එක முதலாவது, යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට එනකොට இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வரும்போது උන්වහන්සේ කොහෙවත් උන්වහන්සේගේ දේවත්වය පාවිච්චි කරනවද? அவர் தம்முடைய தெய்வீக தன்மையை எங்கேயாவது பாவித்தாரா? නෑ. இல்லை. යේසුස් වහන්සේ එනවා මේ ලෝකෙට. இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். දෙවියන් වහන්සේගේ දරුවා. தேவனுடைய குமாரன், දෙවියන් වහන්සේමයි. தேவனே. නමුත් එක සැරයක්වත් උන්වහන්සේගේ දේවත්වය පාවිච්චි කරන්නේ නැහැ. ஒருபோதும் தன்னை தெய்வமாக தன்னுடைய வல்லமையை காண்பிக்கவில்லை. ස්වාමීනි පාස්ටර් හාස්කම් කිරුවේ பாஸ்டர் அற்புதம் செய்தாரே, ආත්මයන් වහන්සේ තුල. அது ஆவியானவருக்குள், ඒ නැවත නැගිටීමේ බලය තුල. அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை கூடாக. 5000ට කැම දුන්නේ 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தது ආත්මයන් වහන්සේගේ බලය තුල. ஆவியானவருடைய வல்லமையினால், නැවත නැගිටීමේ බලය තුල. அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையினால். පාපේ විරහිත ජීවිතයක් ජීවත් කරුවේ பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது නැවත නැගිටීමේ බලය තුල. அந்த உயிர்த்தெழுதி வல்லமையினாலே. කොහොමද නම් උන්වහන්සේ නැකිට්ටේ මලෙන්ගෙන්? அப்படி என்றால் எப்படி அவர் உயிரோடு எழும்பினார்? රෝම 8:11 කියනවා ரோமர் 8:11 சொல்லுகிறது, දැනන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේගේ බලය තුල. தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையினாலே. අර එක මම දන්නේ ටැබල් එකේ කොහොමද තියෙන ඉංග්‍රීසි එකේ රසට the same spirit that raised Christ from the dead is in you. இயேசு உயிர்த்தெழுந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்து. මේක කොපියක් නෙමෙයි. இது ஒரு காப்பி அல்ல. මේක ඩුප්ලිකේට් එකක් නෙමෙයි. இது காப்பி பண்ணது டூப்ளிகேட் அல்ல. මේක ඒම ආත්මයන් වහන්සේ ඔබ තුල සිටිනවා. அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். නිකන් හිතන්න. கொஞ்சம் யோசிச்சு මොන பாருங்க, වගේ බලයක්ද? මොන වගේ බලයක්ද? எவ்வளவு பெரிய வல்லமை. අපි ඇවිල්ලා වේදිකාවට අනේ ස්වාමීනි මාව සුව කරන්න. ඕකේ
ලැබෙන වහස්කම. நாங்க பலிபீடத்துக்கு முன்பாக வந்து சொல்லுகிறோம், ஆண்டவரே நீ சுகமாக்கும், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். අනේ ස්වාමී මට මේ ආර්ථික ප්‍රශ්නයක් තියෙනවා මට විසඳුමක් ගෙන්න ඕකට සුවල්. ஆண்டவரே எனக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, இதை தீர்த்து வையும், ஆண்டவர் தீர்த்து வைக்கிறார். මාත් එක්ක පොඩ්ඩක් ගමන් කරන්න මේ කතාවේ. இந்த கதையில என்னோடு கூட கொஞ்சம் பயணம் செய்யுங்கள். මේ අපි කතා කරන්නේ දෙවිපියාණන් වහන්සේගේ පුත්‍රයා වන යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. நாங்க இப்ப பேசுகிறோம் தேவ பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. කුරුසිය එනගස්සා මිය යනකොට ලෝකේ අපේ නෙමේ මුළු ලෝකේ අතීතයේ වර්තමානයේ අනාගතයේ පාප ඔක්කොම දරාගෙන ඒ මිලිය ගෙවලා ඒ වගේ මරණයකට පත් වෙලා මේ ආත්මයන් වහන්සේ ඒ වගේ මරණයකින් උන්වහන්සේව උත්ථාන කරනවා. හලෙලූයා. ஆகவே உங்களுடைய என்னுடையது மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்துடைய கடந்த கால நிகழ்கால எதிர்காலத்தில் இருந்ததான் அத்தனை பேருடைய பாவங்களையும் சிலுவையிலே அறைந்து அதை ஏற்றுக்கொண்டவராய், அதோடு முடியவில்லை, அவர் 3ஆம் நாளிலே தம்முடைய சரீரத்துக்குள்ளே தம்முடைய தேவ ஆவியின் வல்லமையினால், அந்த உயிர்த்தெழுதி வல்லமையினால் உயிரோடு எழும்பினார். அந்த வல்லமையோடு මේ කතා කරන්නේ මගේ පොඩි ෆෝන් එක මගේ පවර් බැංක් එකට හයි කරන එක නෙමෙයි. මගේ ෆෝන් එක මුළු නැෂනල් ග්‍රිඩ් එකට හයි කරනවා වගේ. ஆகவே என்னுடைய போன் வந்து இந்த சாதாரண சார்ஜர்ல கனெக்ட் பண்றதான காரியம் அல்ல, அதை விட பெரிய காரியமா இருக்கிறது. දුකයිනේ සමහර විට. சில வேளையிலே துக்கமா இருக்குது அல்லவா? මේ බලය අප තුල තියෙනවා. இந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. නමුත් මේ බලය අප තුල නිදහසින් ක්‍රියා කරන්නේ නැහැ. ஆனால் இந்த வல்லமை நமக்குள்ளே விடுதலையாய் கிரியை செய்வதில்லை. මම ඔබට අද ඉක්මනට කාරණා පහක් මම දෙන්නම්. මේ ආත්මයන් වහන්සේගේ බලය ඔබ තුල ක්‍රියා කරනවා නම් මොන වගේ විදිහටද ඔබගේ ජීවිතේ වෙන්න ඕන. ஆகவே சீக்கிரமாக 5 குறிப்புகளை உங்களிடத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வாசம் செய்தால் நடக்கிற காரியம் நமக்குள்ளே என்ன? පළවෙනි දේ තමයි නැවත නැගිටීමේ බලයෙන් ජීවත් වීම යනු කියන්නේ ඔබගේ ජීවිතේ පරිවර්තනය වෙන්න ඕන. முதலாவது தான் உயிர்த்தெழுந்த வல்லமையில் வாழ்தல் என்பது உங்கள் வாழ்க்கை மறுரூபப்படுத்துவதை காண்பிப்பதாகும். මේ බලය ඔබ තුල එනවා. இந்த வல்லமை உங்களுக்குள்ளே வருகிறது. මේක උත්තාන බලයක්. இது உயிர்த்தெழுதலின் வல்லமை. පරිවර්තන බලයක්. இது மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய වෙනස් කරන බලයක්. மறுரூபமாக்குறதான வல்லமை. ඒ කියන්නේ එහෙනම් ඔබ කුරුසියට එන්න ඉස්සලා හිටපු මිනිස්සයා වගේ ඔබ ඉන්න බෑ දැන්. ஆகவே நீங்கள் சிலுவைக்கு முன்பாக வருகிறதான அல்லது அதுக்கு முன்பாக இருந்ததான மனிதர்களாக நீங்கள் இப்பொழுது இருக்க முடியாது. පළවෙනි දේ තමයි ඔබගේ ජීවිතේ වෙනසක් තියෙන්න ඕන. முதலாவது தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். ඔබගේ ජීවිතේ හැමදාම කරන්ට් පාරක් ගැවුවනම් අනිවාර්යෙන් වෙනස් වෙයි. ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு கரண்ட் அடிக்குமா இருந்தால் நீங்கள் மாறுவீர்கள். ඔගේ ෆෝන් එක හැමදාම charge කරනවා නම් ඒක කවදාවත් charge එක බහින්නේ නැහැ. ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய போனை சார்ஜ் பண்ணுவீர்களானால் ஒருபோதும் குறைந்து போகாது. සමහර විට ප්‍රශ්නේ තියෙන්නේ අපේ ෆෝන් එක කියන්නේ අපේ කිතුණු ජීවිතය ප්ලග් කරලා තියෙනවා ප්ලග් එකට. නමුත් අර ස්විච් එක on කරලා නැහැ. அநேக வேளையில நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று போனும் இருக்கிறது, அங்கே சார்ஜரும் இருக்கிறது, கனெக்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனா சுவிட்ச் ஆன் பண்ணவில்லை. ඊට පස්සේ කියනවා charge නැහැ නේ. நம்ம சொல்ற பிறகு சார்ஜ் இல்லையே என்று පල්ලියට බනිනවා සයිලට බනිනවා සන්ඩේ ස්කූලට බනිනවා හැම දෙයකට බනිනවා. නමුත් ප්‍රශ්නේ තියෙන්නේ ස්විච් එක on කළා නැහැ. அநேக வேளைகளிலே சபையை விரோதமா பேசுகிறோம், பராமரிப்பு காலத்துக்கு விரோதமா ஏசுகிறோம், பல காரியங்களை குறித்து நாங்கள் பேசுகிறோம், ஆனால் சுவிட்ச் ஆன் பண்ணவில்லை. මට මතකයි එක දවසක් මම පොඩි කාලේ මම බස් එකේ යනවා. நான் ஒரு காலத்துல சின்ன வயசுல நான் பஸ்ல போகும்போது ඩ්‍රයිවර් හයියෙන් යනවා. டிரைவர் வேகமாய் ඊට போகிறார். පස්සේ වමට දාලා යනකොට බලනකොට ඉස්සරහින් ලොරියක් තියෙනවා. ஆகவே அவர் இப்படி இழுத்து போகும்போது முன்பாக ஒரு பெரிய லொரி இருக்கிறது. එයා බ්‍රේක් එක පාගනවා. ஒரு பிரேக் அடித்தவுடன் බ්‍රේක් නැහැ. பிரேக் இல்ல. කෑ ගන්නවා අපි ඔක්කොම නඩ බ්‍රේක් නැලු. எல்லாரும் சத்தம் போடுறாரு, பிரேக் இல்லையே அப்படி. ආයිමත් ගන්නවා බ්‍රේක් නැලු. ஆகவே பிரேக் இல்லைன்னு சத்தம் போடுகிறார். ආයිමත් කෑ ගන්නවා බ්‍රේක් නැහැ. மூன்றாவது தரமும் சத்தம் போட்டு ඩොඩෝස් ගිහලා ගහනවා ලොරි එකට. அடுத்ததாக நேரடியாக போய் லொரியிலே மோதியது. ඊට පස්සේ හැරිලා කියනවා බ්‍රේක් නැලු. பிறகு திரும்பி சொல்றார், பிரேக் இல்லையே. මොකටද අපිට කියන්නේ බ්‍රේක් නැහැ කියලා? තේරුමක් නැහැ. இதுக்கு அர்த்தம் இல்லையே பிரேக் இல்லைன்னு சொல்றது. මට තාමත් මතකයි. ඇයි බ්‍රේක් නැත්තේ? இன்னைக்கும் ஞாபகம் இருக்கிறது, ஏன் பிரேக் இல்ல? කියන උදේ තෙල් දාන්න අමතකුණාලු. காலையில எண்ணெய் போடுறதுக்கு, எரிபொருள் போடுறதுக்கு மறந்துட்டேன்னு சொல்றாங்க. ගොඩක් හිතනවලු තේම තමයි. පවර් නැහැ කියාගෙන යනවා. නමුත් කෝ ආත්මයන් වහන්සේට අවස්ථාව නැහැ පවර් එකෙන් අපිව වෙනස් කරන්න. ஆகவே அநேக வேளையிலே வல்லமை இல்லை என்று சொல்லுகிறோம். ஏன் அது அர்த்தம் வந்து நமக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை தம்முடைய வல்லமை ஆண்டவர் நமக்குள்ளே வெளிப்படுத்த. ගෝලියෝ සැනඩ්‍රින් සභාවට යනකොට அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக இந்த சீசர்கள் போகும்போது කතා කරනකොට මේ ආත්මික නායකයෝ කියනවා මේ මේගොල්ලෝ මේ අර හිටපු මාළුකාරයෝනේ.
அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அங்கிருந்த தலைவர்கள் சொன்னார்கள், தேவாலயத்தின் தலைவர் சொன்னார்கள், இவங்க எல்லாம் மீன்காரர்கள், மீன் பிடிக்கிறவர்கள் தானே. එච්චර වෙනස් වෙලා හරියට මාළුකාරයෝනේ හිටියානේ. එහෙම அந்த ඒගොල්ලෝ மீன்காரர்கள் එච්චර වෙනස් වෙලා ඒගොල්ලන් උත් ෂුවර් නෑ මේගොල්ලන් කවුද කියලා. அந்த மீன் பிடிக்கிறவர்கள் தானே, அவங்களுக்கே நிச்சயம் இல்லாம இருந்தது. அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் அவர்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிறது. ඔබ තේරුම් ගන්න ඕන ඔබගේ ජීවිතයේ ආත්මයන් වහන්සේගේ බලය තියෙනවා නම් පළවෙනි වෙනස දකින්න ඕනේ ඔබගේ පරිවර්තන ජීවිතය. ஆகவே முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்குள்ளே இந்த தேவ ஆவியானவர் இருப்ப வாசம் செய்வாராய் இருந்தால் முதலாவது நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் இருக்க வேண்டும். ගෙදර හිටියේ යක්ෂ පැටියෙක් වගේ. வீட்டில் இருக்கும்போது பிசாசு குட்டியை போல இருந்தோம். දැන් පවුල කියනවා මේ මොන හරි දෙයක් වෙනස් වෙලා. ஆனால் இப்பொழுது குடும்ப அங்கத்தவர் சொல்றார்கள், மாறிட்டாரே மனுஷன். අපේ තාත්තා දැන් දේවදූතයෙක් වගේ. ஆனால் நம்மளை பார்க்கும்போது தேவ தூதனை போல இருக்கிறது. අසල්වැසිය කියනවා ඔබ කෑ ගාපු විදිහ දැන් කෑ ගන්නෑ. කෑ ගාපු විදිහ දැන් කෑ ගන්නෑ. முன்ன சத்தம் போட்டது போல இப்ப சத்தம் போடுறதுல இருந்து பக்கத்து வீட்டு ஆட்கள் ඒ சொல்லுகிறார்கள், දවස්වල කුණු හරප. முன்ன தூசண வார்த்தைகள், දැන් යාඥාව. இப்ப ஜெபம். සාමාන්‍ය ප්‍රාපේ ප්‍රශ්නේ තියෙන්නේ යාඥා කුණු හරප එකම කටින් උත් පිටත් වෙනවා. ஆனா நமக்குள்ள பிரச்சனை என்னன்னா, ஜெபமும் தூசண வார்த்தை ஒரே இடத்துல இருந்து புறப்படுறது. අපේ ජීවිත ටික ටික පරිවර්තන වෙන්න ඕන. நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற வேண்டும். දෙවනුව නැවත නැගිටීමේ බලය තුල අපි ජීවත් වෙනවා නම් ඒ බලය සපයන ආත්මයන් වහන්සේගේ ඵලත් අපේ ජීවිතේ වැඩි වෙන්න ඕන. உயிர்த்தெழுதல் வல்லமையில் வாழ்தல் என்பது உங்களுக்குள் ஆவியின் கனிகள் வளர்வதை காண்பதாகும். මේක හිස් බලයක් නෙමෙයිනේ. இது வெறுமையான வல்லமை அல்ல, මේක ඇත්ත බලයක්. இது உண்மையான வல்லமை. සර්ව ලෝකය නිර්මාණ කරපු බලය. ஆகவே சகல உலகத்தையும் படைத்ததான வல்லமை. සර්ව ලෝකය නිර්මාණ කරපු බලය මේ තුල සිටිනවා. ஆகவே இந்த சகலத்தையும் சகல உலகத்தையும் உருவாக்கினதான வல்லமை இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. ඵල වර්ධනය වෙන්න ඕන. கனிகள் வர வேண்டும். පාස්ටර් මම දන්නේ මේ ඵලේ මේ බලේ ඵල මොකද්ද කියලා. பாஸ்டர், இந்த வல்லமையின் கனி என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும். ආබා වෙන්න එපා පුතේ මම කියලා දෙන්නම්. பயப்பட வேண்டாம் மகனே, நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். ප්‍රේමය அன்பு ඔන්න එකක්. இந்த முதலாவது. ගැලිව ලැබුණේ දවසින් පස්සේ ඔබගේ ප්‍රේමය වැඩි වෙලා තියෙනවද? ஆகவே ரட்சிக்கப்பட்ட பின்பாக உங்களுடைய அன்பு கூடி இருக்கிறதா? ප්‍රීතිය. அடுத்து சந்தோஷம். ජීවිතේ ප්‍රීතිය වැඩි වෙලා තියෙනවද? வாழ்க்கையில சந்தோஷம் அதிகரித்திருக்கிறதா? සාමය. சமாதானம், පීස් சமாதானம் තියෙනවද? இருக்கிறதா? ඉවසීම. பொறுமை. ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය ඉවසීම තියෙනවා. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில பொறுமை இருக்கிறதா? කරුණාව. இரக்கம். ඒ දවස්වල මුරණ්ඩුයි. முன்னன்னா முரட்டுத்தனம், දැන් කරුණාව ටික ටික වැඩි වෙනවා. இப்ப இரக்கம் கூடி இருக்கிறது. යහපත්කම. இப்பொழுது நற்குணம், විශ්වාසවන්තකම. அடுத்து விசுவாசம், මුරුදුකම. அடுத்து சாந்த குணம், ටෙන්ඩර්නස්, ජෙන්ටල්නස්. මේවා වැඩි වෙලා තියෙනවද? இவைகளெல்லாம் கூடி இருக்கிறதா? දරුවෝ ඕගලන්ගේ දෙමව්පියෝ තුල මේවා වැඩි වෙලා තියෙනවද? பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோருக்குள்ள இதெல்லாம் கூடி இருக்கிறதா? දෙමව්පියෝ දරුවන් තුල මේවා වැඩි වෙලා තියෙනවද? பெற்றோரே பிள்ளைகளுக்குள்ள இதெல்லாம் பெருகி இருக்கிறதா? අපේ අසල්වැසින් අපි ගැන කියන්න ඕන මේවා. இதெல்லாம் நம்முடைய பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் சொல்ல வேண்டும். මතකද ලොහන්? ஞாபகம் இருக்கா லோகான்? මතකද පොඩි දවස්වල පොඩි කාලේ? சின்ன வயசா இருக்கும்போது සතෙක් වගේ. மிருகம் போல. දැන් මලක් වගේනේ. இப்ப யார் மாதிரி? ඒ දවස්වල කොහමද බැනපු විදිය? முன்ன ஆக்களை ஏசுற விதம், කොහමද තරහා ගියපු විදිය? கோபம், எப்படி கோபம் வரும். දැන් බලන්නකො කොච්චර ලස්සන සනීපෙන් ඉන්නවද කියලා. இப்ப பாருங்க எவ்வளவு பார்ப்பதற்கு அழகா சமாதானமா இருக்கிறாருன்னு. තිත්තෙන් තරහින් රණ්ඩු කරගෙන හිටියේ. දැන් බලන්නකො මුරුදුකම. முன்ன கோபத்தோடும் கசப்போடும் அப்படியே எரிஞ்சு விழுகிறது போல இருக்கு. ஆனா இப்ப இருக்கிறது பாருங்க. මොන බලයද අප තුල ක්‍රියා කරන්නේ? நமக்குள்ளே இருக்கிறதான வல்லமை என்ன வல்லமை கிரியை செய்கிறது? අපි ඒක බලන්නේ අපිට තියෙන ඵල වලින්. ஆகவே அது எப்படி நாங்கள் கண்டுகொள்றது? நமக்குள்ளே வெளிப்படுறதான கனியின் மூலமாக. නැවත නැගිටීමේ බලය අප තුල ක්‍රියා කරනවා නම් නැවත නැගිටීමේ ඵල මිනිසුන් දකින්න ඕන. ஆகவே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. அது கனிகளாக வெளிப்படும் போது மக்கள் அதை காண வேண்டும். ඔබගේ ජීවිතයේ අඩුපාඩුකම් ටික 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 හරියනවා. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறது. ඔබගේ දුර්වලකම් ටික ටික ශක්තිමත් වෙනවා. ஆகவே உங்களுடைய பலவீனம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பலப்படுகிறது. ඔබගේ
අයාපත් තැන් ටික ටික සමාදානය වෙනවා. உங்களுக்குள்ள இருக்கிறதான கெட்ட குணங்கள் அப்படியே சமாதானமாக நன்றாக மாறுகிறது. කාලෙකින් පස්සේ ඔබගේ ආත්මික ගහේ ලස්සන මල් පිපෙන්න පටන් ගන්නවා. ஆகவே கொஞ்ச காலத்துக்கு பின்பாக உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே அழகான பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறது. පාපෙන් ටික ටික ජය ගන්න හැකියාව වෙනවා. பாவத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயம் எடுக்கிறதான வல்லமை வருகிறது. ඔබගේ ජීවිතයේ දේවල් පාලනය කරන්න උදව් වෙනවා. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை அடக்கி ஆளுகை செய்வதற்கு நடைபெறுகிறது. ඇත්තට කිව්වා නම් சொல்லுவோமா இருந்தால் ආත්මයන් වහන්සේගේ බල ඔබ තුල ක්‍රියා කරනවා නම් ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை ඔබ செய்தால் කාලෙන් කාලෙ ඉස්සරහට යනකොට ආත්මයන් වහන්සේගේ චරිතය ඔබට තියෙනවා. ஆகவே காலத்தோடு நீங்கள் முன்னோக்கி செல்லும் போது ஆவியானவருடைய குணாதிசயம் உங்களுக்குள்ளே வெளிப்படும். හතරවෙනි එක නැවත නැගිටීමේ බලය තුල third one sorry සමාන மூன்றாவது නැවත නැගිටීමේ බලය තුල ජීවත් වීම යනු ආශ්චර්යමත් අත්දැකීම් අත්දකින්න එක. உயிர்த்தெழுத வல்லமையில் வாழ்தல் என்பது அற்புதமான வாழ்க்கை வாழ்வதாகும். නොඇදලි වන්තයන් එයාට මෙයාට හැමතැනම දුවලා හාස්කමක් හොය හොය ඉන්න එක වෙන කතාවක්. ஆகவே ஆண்டவரை அறியாத அவர்கள் அற்புதங்களுக்காக அங்கேயும் இங்கும் ஓடி போகலாம். නමුත් දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට එහාට මෙයාට දුවන්න ඕනේ. ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கேயும் இங்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. මන්ද කොහෙද ඒ බලය තියෙන්නේ? ஏன் அந்த வல்லமை எங்க இருக்கிறது? අප තුල நமக்குள்ளே විනාඩියකින් තප්පරයකින් ස්වාමී මට උදව් කරන්න. செகண்ட் கணக்கிலே வினாடியிலே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேளுங்க. ස්වාමී මාව සුව කරන්න. ஆண்டவரே என்னை சுகமாக்குங்கள் என்று ස්වාමී கேளுங்க. මට මේ ප්‍රශ්න විසඳුමක් දෙන්න. ஆண்டவரே இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து தாரும். මේ කලකිරීම ස්වාමී මේ කලකිරීම මාව නිදහස් කරන්න. ஆண்டவரே இந்த கலக்கத்தை என்னை விட்டு எடுத்து போடும் விடுதலையாக்கும். ස්වාමී බලන්න මගේ ප්‍රශ්නය ඔබ වහන්සේගේ පොරොන්දුව විශ්වාස කරන්න මගේ ඇදහිල්ල වැඩි කරන්න. ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை பாரும். ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும். මොන්රාගල දුවන්න ඕනේ තමගේ හිතටම දුවන්න. ஆகவே நீங்கள் මොනරාගලக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய இருதயத்தை நோக்கி பாருங்கள். මේ විශාලම උද්‍යෝග මේ විශාලම අතිවිශිෂ්ටම හාස්කම කරපු තැනන් වහන්සේ ඔබ තුල සිටිනවා නම් ඇයි එහාට මෙහාට දුවන්න ඕනේ? හැමදාම හාස්කම අදකීමක් ජීවිතයක් තියෙන්න ඕනේ. அந்த அற்புதமான தேவன் அதிசயங்களை செய்கிறவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால் ஏன் அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டும்? அவர் நமக்குள்ளே இருந்தால் எவ்வளவு பெரிய அற்புதமான காரியங்கள் நமக்குள்ள இருந்து நடைபெற வேண்டும். හතරවෙනි එක නැවත නැගිටීමේ බලය තුල ජීවත් වීම යනු ජීවිත කුණාටු වලට ඔරොත්තු දීමට ශක්තියක් ලැබෙනවා. நாலாவதாக உயிர்த்தெழுத வல்லமையில் வாழ்தல் என்பது வாழ்க்கையின் புயல்களை சந்திக்கக்கூடிய விசுவாசம் இருத்தலாகும். මේ ආත්මයන් වහන්සේගේ බලය යේසුස් වහන්සේට තිබුණා. இந்த ஆவியானவருடைய வல்லமை இயேசுவானவருக்குள்ளே இருந்தது. නමුත් එයාගේ ජීවිතේ ගොඩාක් කුණාටුත් තිබුණා. ගොඩාක් but Jesus had a lot of storms in his life. அந்த இயேசுவானவருடைய வாழ்க்கையில அநேக புயல்கள் இருந்தது. මිනිසුන් යාව පීඩා කෙරුවා. மனிதர்கள் அவரை உபத்திரப்படுத்தினார்கள். ලැජ්ජාටපත් කෙරුවා. அவரை வெக்கத்துக்கு ஆளாக்கினார்கள். බඩගින්නෙන් ගියා. அவர் பசியிலே போனார், பட்டினியாய். උන්වහන්සේට ගොඩාක් අමාරුකම් තිබුණා. அவருக்கு அநேக கஷ்டங்கள் இருந்தது. කුණාටු රැලි ආවා. ஆகவே இந்த புயலின் போராட்டம் வந்தது. උන්වහන්සේ පොඩක් තෙමුණා. அவர் அதிலே நலைந்தார். ෂර්ට් එක පොඩක් ඉරුණා. கொஞ்சம் சேட்டும் கிழிந்தது. කුණාටුව උන්වහන්සේව ගිලෙව්වේ නැහැ. ஆனால் அந்த புயல் அவரை அழித்து போடவில்லை. බලන්න යේසුස් වහන්සේ ආත්මයන් වහන්සේගේ බලය තුල කරපු පුදුම හාස්කම්. ஆகவே இந்த ஆவியானவருக்குள்ளே இயேசுவானவர் செய்த எவ்வளவு பெரிய அற்புதங்கள் இருக்கிறது. එක දවසක් උන්වහන්සේ සේවය කරනකොට ஒரு நாள் இயேசுவானவர் ஊழியம் செய்யும் போது උන්වහන්සේගේ කසින් යෝහන් බෞතිස්මවරයා ஆகவே அவருடைய மச்சான் முறைதான் வேணும் யோவான் ஸ்நானகன் හිරේ ඉන්නවා. இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். නපුරු රජෙක් එයාගේ දුව නටනකොට துன்மார்க்கமான ராஜா அந்த காலத்துல இருந்தார். එයාගේ නැටීම එච්චර ලස්සන කියලා කිව්වා ඕනම දෙයක් ඉල්ලන්න මම ඔයාට දෙන්නම්. எவ்வளவு அழகானவர் என்று சொன்னார். எதை கேட்டாலும் நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர். දුව ගිහලා අම්මගෙන් අහනවා අම්මා කියනවා යෝහන් බෞතිස්මවරයාගේ ඔළුව අපට ඕන කියලා කියන්න. ஆகவே மகள் போய் இந்த ராஜாவுடைய அம்மாவிடத்துல கேட்கிறார் என்ன வேணும் என்று. அப்பொழுது அந்த மனைவி சொல்லுகிறார் அந்த யோவான் ஸ்நானனுடைய தலை வேண்டும் என்று. යෝහන්ගේ හිස කපලා ගේනවා ට්‍රේ එකක. இந்த யோவான் ஸ்நானகருடைய தலையை வெட்டி ட்ரேல கொண்டு வரப்படுகிறது. ගොඩාක් අය අහන්න තිබුණා කෝ නැවත නැගිටීමේ බලය. அநேகர் கேட்க வேண்டியதா இருந்தது எங்கே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை? කෝ ඒ බලය? எங்கே அந்த வல்லமை? කෝ යේසුස් වහන්සේ මොකද කරන්න බැරි වුණාද? ஏன் இயேசுவுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போனதா? මනුෂ්‍යයන් ගණනාවක් සුව කරනවා. அநேக மனிதர்களை යක්ෂයන් சுகமாக்குகிறார், දුරු කරනවා. பிசாசை ஓட்டுகிறார். උන්වහන්සේගේ පවුලේ ඉන්න එක්කෙනාට හොඳම ප්‍රොපේතවරයාට මොන හරි හාස්කමක් කරන්න බැරි වුණාද? அவருடைய குடும்பத்திலேயே இருக்கிறதான இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியாத, ஒரு அற்புதம் செய்ய முடியாதா? උන්වහන්සේ දුක් වෙනවා.
அவர் துக்கப்பட்டார். උන්වහන්සේ තනි වෙන්න උත්සාහ කරනවා. அவர் தனிமையாகுவதற்கு முயற்சிக்கிறார். නමුත් සෙනගෙනවා උන්වහන්සේව හොය හොය. ஆனாலும் இயேசுவானவரை தேடி மனிதர்கள் ஓடி வருகிறார்கள். එදා උන්වහන්සේගේ දුක් සහිත දවසක උන්වහන්සේගේ බලවත්ම හාස්කමක් උකරනවා 5000කට කැම දෙනවා. ஆகவே அவர் துக்கமாக இருந்ததான துயரமான அந்த நாளிலே 5000 பேருக்கு அற்புதம் செய்து போஷித்தார். ඒකෙන් පස්සේ උන්වහන්සේ තනි වෙනවා. அதுக்கு பின்பாக அவர் මම தனியாகினார். හිතනවා තනි වුණා අඬන්න நான் යාඥා කරන්න. நினைக்கிறேன் அழுகுவதற்கும் ஜெபிப்பதற்கும் தனியாகினார். මේ ජීවිතේ අපි ඉන්නකොට කුණාටු තියේ. இந்த வாழ்க்கையில நாங்கள் இருக்கும்போது புயல் வரலாம், අභියෝග තියේ. சவால்கள் வரலாம். නමුත් මේ නැවත නැගිටීමේ බලය අප තුළ ක්‍රියා කරනකොට අපට ඒ අභියෝගයට ඔරොත්තු දෙන්නට අපට විශ්වාසයක් එනවා. ஆகவே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே இருக்கும்போது அவைகளுக்கு மோங்கொடுக்கக்கூடியதான விசுவாசம், அந்த புயல்களுக்கு மோங்கொடுக்கக்கூடியதான விசுவாசம் நமக்குள்ளே வரும். පළවෙනි යෝහන් 4:4 කියනවා ඔබ තුළ ජීවත් වන ආත්මයන් වහන්සේ ලෝකින ආත්මයට වඩා උතුම් බැවින් බලවත් බැවින් ඔබ තේරුම් ගන්න. ஆகவே முதலாவது யோவான் 4வது அதிகாரத்தின் 4வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்க நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ගොඩාක් අය කිතුනුවන් දිහා බලලා කියන කොහොමද ඒගොල්ලන්ගේ අභියෝගයට ඒගොල්ලන් මුහුණ දෙන්නේ? ஆகவே அநேகர் கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிறதுதான், இவ்வளவு சவால்களுக்கு எப்படி மோங்கெடுக்கிறார்கள்? අප තුළ ජීවත් වෙන ආත්මයන් වහන්සේගේ බලය. හලෙලූයා. நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவருடைய வல்லமை. සමහරට අපි හිතනවා තව අඩියක් ගන්න බෑ. சில வேளைகளை யோசிக்கிறோம், அடுத்த ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் இருக்கிறது. මාසය කියලා හැරිලා බලනකොට අඩි 500ක් අරගෙන තියෙනවා. ஆனால் ஒரு மாசம் கடந்த பின்பாக சொல்லுகிறோம் 500 அடிக்கு மேலே நடந்திருக்கிறோம். කොහෙන්ද මේ බලය එන්නේ ඉස්සරහට යන්න? எங்கே இருந்து இந்த வல்லமை வருகிறது முன்னோக்கி செல்வதற்கு? අසාමාන්‍ය බලය. அதிசயமான அற்புதமான வல்லமை. අසාමාන්‍ය හැකියාව. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு திறமை. තුල ක්‍රියා කරන නැවත නැගිටීමේ බලය. ஆகவே හලෙලූයා. நமக்குள்ளே வாசம் செய்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை. ඔබගේ ජීවිතේ හැමෝටම මේ වගේ අත්දැකීම් තියලා ඇති. ஆகவே உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையில் இவ்வண்ணமான அனுபவம் இருக்கலாம். ඔලෝ උස්සන්න බැරි අත්දැකීම්. தலையை உயர்த்தவே முடியாத நிலைமையில் இருக்கதான නමුත් අද சவால்கள். පාස්කු රිදිනේ ඔබ හිටගෙන ඉන්නේ, ඉඳගෙන ඉන්නේ ඇයි? නැවත නැගිටීමේ බලය ඔබ තුල ක්‍රියා කරපු නිසා. ஆனாலும் இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எப்படி? இந்த உயிர்த்தெழுதலின் ஆவியானவருடைய வல்லமையினாலே. මගේ අන්තිම කාරණාව. என்னுடைய கடைசி குறிப்பாக නැවත නැගිටීමේ බලයෙන් ජීවත් වීම යන්නේ අදහස් වෙන්නේ දෙවියන් වහන්සේ ඔබ තුල ආරම්භ කළපු දේ උන්වහන්සේ ඒක සම්පූර්ණ කරයි කියලා විශ්වාස. ஐந்தாவது குறிப்பு, உயிர்த்தெழுந்த வல்லமையில் வாழ்தல் என்பது தேவன் உங்களில் ஆரம்பித்ததை முடித்து வைப்பார் என்ற எதிர்பார்ப்போடு இருத்தலாகும். මම දකින්නේ පාස්කරද මම දකින වැදගත්ම කාරණාව මේ කාරණාව. ஆகவே இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே நான் காணுகிறதான மிகவும் முக்கியமான குறிப்பாக இந்த குறிப்பு இருக்கிறது. නැවත නැගිටීමේ කතාව පටන් ගත්තේ මහසිකුරාදා නෙමෙයි. ஆகவே இந்த உயிர்த்தெழுதலின் கதை ஆரம்பிக்கிறது அந்த பெரிய வெள்ளி நாளிலே அல்ல. බයිබලයේ කියනවා ලෝකයේ මැවිල්ලට ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේව වෙන් කෙරුවා අප වෙනුවෙන් ජීවිත පූජාවක් වෙන්න. ஆகவே வேதம் சொல்லுகிறது உலகம் உண்டாகுவதற்கு முன்பாகவே இயேசுவானவரை நமக்காக பலியாகும்படி பிதா அவரை ஆயத்தப்படுத்தினார். කාලය සම්පූර්ණ වෙන හරි කාලේ එනකොට කයිරොස් මොහොතක් එනකොට බයිබලයේ කියනවා යේසුස් වහන්සේ ස්වර්ගය දාලා මනුෂ්‍ය ලෝකෙට එනවා. ஆகவே வேதம் சொல்லுகிறது அவர் ஏற்ற காலம் வரும்போது, கைரோஸ் சொல்லுகிறது ஏற்ற காலம் வரும்போது அவர் பரலோகத்தை விட்டு நமக்காக பூமிக்கு வந்தார். අවුරුදු 30ක් හිටියයි උන්වහන්සේගේ සේවය පටන් ගන්නට. ஆகவே அவர் 30 வருடம் இருந்தார் அவருடைய ஊழியத்தை තව ஆரம்பிக்க. අවුරුදු 3ක් සේවය කෙරුවා. ஆனால் மிகுதிருக்க 3 வருடமும் ஊழியம் ඊට செய்தார். පස්සේ මේ අන්තිම දින 3ට එනවා. ஆனால் கடைசியாக இந்த கடைசி 3 நாட்களுக்கு வருகிறார். මාසිකුරාදා ජීවිතය පූජා කරනවා අප වෙනුවෙන්. நமக்காக அந்த பெரிய வெள்ளி நாளிலே தம்முடைய உயிரை தியாகம் பண்ணுகிறார். අන්තිම උස්ම ගන්නකොට යේසුස් වහන්සේ කියනවා ඉවරයි කියලා. ஆகவே கடைசி மூச்சு போகும்போது சொல்கிறார் எல்லாம் முடிந்தாயிற்று. ඒක සම්පූර්ණ වෙන්නේ මේ පාස්කු ඉරිදින උන්වහන්සේ සොහොනෙන් නැගිටිනකොට. ஆகவே அது சம்பூர்ணப்படுகிறது இந்த உயிர்த்தெழுதி நாளிலே இயேசு கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பினபடியால். මම දන්නවා මගේ ජීවිතේ තවත් ගොඩාක් අඩුපාඩුකම් තියෙනවා. எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் எத்தனையோ குறைபாடுகள் இருக்கிறது. ගොඩාක් දුර්වලකම් තියෙනවා. அநேக பலவீனங்கள் මම இருக்கிறது. අවුරුදු 53යි මේ අවුරුද්දේ මම හිතන මට තව අවුරුදු 153ක් තිබුණත් තවත් මදි වෙයි මගේ දුර්වලකම් හදන්න. ஆகவே போதர் சொல்றார் அவருக்கு 53 வயது, இன்னும் 153 வயது வந்தாலும் கூட
அவருடைய வாழ்க்கையில பலவீனத்தை சம்பூர்ணப்படுத்த முடியாது. මගේ අම්මා උත්සාහ කෙරුවා ඒවා හදන්න හරි ගියේ නෑ. සිස්තු උත්සාහ කෙරුවා ඒකත් හරියන්නේ නෑ. දැන් ආත්මයන් වශයෙන් තමයි ඒවා හද යන්නේ. ஆகவே என்னாலே என்னுடைய அம்மாவும் முயற்சித்தார் மாற்றுவதற்கு, என்னுடைய மனைவியும் முயற்சித்தார் மாற்றுவதற்கு. இப்பொழுது ஆவியானவர் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார். ආව මම තව දෙයක් මම කියන්නම්. ஆனால் ஒரு காரியத்தை இன்னும் சொல்லுகிறேன். මම ගැලවීම ලැබෙන දවස நான் ரட்சிக்கப்படுகிறதான நாளிலே, ඉරිදා හැන්දෑවක ஆகவே ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில், මම පැයකට ඉස්සලා මම චර්ච් එකට වෙලාසෙන් ඇවිලා ஆகவே ஆராதனை ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக நான் வந்து අර වහල නැගලා அந்த கூரையிலே ஏறி මම හංගලා තිබුණ කාල බෝතලකින් ෂොට් එකක් බීලා அந்த ஒளித்து வைத்திருந்ததான அந்த கால் போத்தலையும் அந்த சொட்டையும் எடுத்துக்கொண்டு පොඩි මේකත් ගහලා මම ආවා චර්ච් එකට. ஆகவே கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே சர்ச்சுக்கு வந்தேன். එදා ගැලවීම පඩිවිඩ එනකොට මම මගේ දකුණු අත සාක්කුවේ දාලා මම ඉස්සරහට ආවා. ஆகவே அந்த ரட்சிப்பினுடைய அழைப்பு வரும்போது என்னுடைய பொக்கெட்ல இருந்து காரியத்தை வைத்துவிட்டு நான் முன்பாக வந்தேன். මම මොකුත් දන්නේ නෑ. எனக்கு ஒன்றும் தெரியாது. මම ඔබ හිතනවද මම දන්නවද එදා මම අද පාස් කෙනෙක් වෙයි කියලා? அன்னைக்கு நான் நினைச்சேனா இன்றைக்கு நான் பாஸ்டரா இருப்பேன்னு? ඔබ හිතනවද එදා ඒ වැටිච්ච මූසල නපුරු තරුණයා දවසක් දහස් ගානක ඉදිරියෙන් දේශනා කරයි කියලා? ஆகவே அன்றைக்கு இந்த விழுந்து போன இந்த மோசமான இந்த கெட்ட பழக்கம் உள்ளதான இந்த வாலிபன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் செய்வான் என்று அன்னைக்கு அறிந்திருந்தாரா? මම දන්න එකම දේ තමයි මම දෙවියන් වහන්සේට අවස්ථාවක් දුන්නේ නැත්තම් මම ඉවරයි. ஆகவே எனக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம்தான், நான் தேவனுக்கு மாத்திரம் இடம் கொடுக்காவிட்டால் என்னுடைய வாழ்க்கையினுடைய கதை முடிந்திருக்கும். නමුත් මගේ ජීවිත කතාවේ පටන් ගැනීම වුණේ එදා නෙමෙයි. කුරුසියටත් පෙර දෙවියන් වහන්සේ තීඩු කෙරුවා ලෝහන් වගේ කෙනෙක් මගේ පුතා වෙන්න යනවා. ஆகவே හලෙලූයා. அந்த நாளிலே அல்ல, சிலுவைக்கு முன்பாகவே, சிலுவையில் அறையப்படுகிறதான காரியம் முன்பாகவே அவர் லோகானை மீட்பேன் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். මම තාමත් හුස්ම අරන් ඉන්නේ. අද ඇයි තාම ඉවර නෑ කියලා කියනවා. ஆகவே இன்றைக்கும் நான் மூச்செடுத்துக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால் நான் இன்னும் காரியத்தை முடிக்கவில்லை. හැමදාම ෆයිට් එකක්. பெரிய ஒவ்வொரு நாளும் போராட்டம். මාංශය ආත්මයත් එක්ක ෆයිට් එකක් හැමදාම. ஆவியோடும் மாமிசத்தோடும் ஒவ்வொரு நாளும் ஃபைட் இருக்கிறது. ජය ගන්නවා පොඩ්ඩක් පරදිනවා ආයිමත් ජය ගන්නවා. ඕම තමයි යන්නේ. ஆகவே ஜெயம் எடுக்கிறேன், கொஞ்சம் தோற்கப்படுகிறேன். இப்படித்தான் வாழ்க்கை பயணம் ටික போகிறது. ටික හැදෙනවා, ටික ටික දියුණු වෙනවා. கொஞ்சம் வளருகிறேன், கொஞ்சம் முன்னேறுகிறேன். දවසෙන් දවස යේසුස් වහන්සේ ටිකක් වගේ වෙනවා. ஒவ்வொரு நாளும் இயேசுவானவரை போல கொஞ்சமாக மாறுகிறேன். මට එක බලාපොරොත්තුවක් තියෙනවා. ஆனால் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. මගේ පියාණන් වහන්සේ මට කියලා තියෙන උන්වහන්සේගේ වචනේ. ஆகவே என்னுடைய பிதாவானவர் சொல்லி இருக்கிற வார்த்தை, මම ඔබ තුල පටන් ගත්ත දේ මම සම්පූර්ණ කරන්න යනවා. நான் உனக்குள்ளே ஆரம்பித்ததை நான் அதை நிறைவேற்றுவேன். කොහොමද ඒක වෙන්නේ? அது எப்படி நடக்கும்? නැවත නැගිටීමේ බලය ඔබ තුල ක්‍රියා කරනකොට. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் போது. අනේ මගේ හිතවත් ද්‍රවිඩ සභාව ඊළඟ පාස්කිරි දින වෙනකන් ඉන්න එපා මේ වගේ දේශනාවක් අහගන්න ආයිමත්. ஆகவே எனக்கு அன்புக்குரியதான தமிழ் சபை விசுவாசிகளே, அடுத்த வருஷத்துல இருக்கிறதான உயிர்த்தெழுதலின் ஞாயிறு வரும் வரை காத்திருக்க வேண்டாம் இந்த அனுபவத்தை பெற. අද හරි කෝඩ් එක අරගෙන ආත්මයන් වහන්සේගේ පවර් බැංක් එකට ප්ලග් කරගෙන තමගේ ජීවිතය වෙනස් වීමක් දකින්නට ඔබ තීරණයක් ගන්න. ஆகவே சரியாக உங்களுடைய பவர் பேங்க் எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிறதான கோடை ஜாயின் பண்ணி ஆன் பண்ணிட்டு உங்களுடைய ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்க இன்றைய